ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிஸ் வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சன் தான். அந்த கிச்சனில் அதுவும் முக்கியமாக இந்த செக்ஷன் வந்து எப்பயுமே வந்து அல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? நீங்கள் நம்புவீங்களா? நான் வருஷத்துக்கு 2 முறை தான் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குவேன். இது நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. இதுக்கு நான் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்கேயோ கேட்டதோ இல்லை நான் பார்த்ததையோ வச்சு சொல்ல போகிறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸ் எங்கெங்க எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்கிறத ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து இந்த 6 பீஸ் செட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 199 சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பருப்பு ஐட்டம் ஒரு 2 இதில் மட்டும் வேறு நான் போட்டு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, ஓட்ஸு, ரவை, இது வந்து துவரம்பருப்பு இன்னும் ஃபில் பண்ணலை. இதில் வந்து நான் எப்பயுமே மிளகு, ஜீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் இங்கே இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் எனக்கு ஸ்டவ் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போய் நான் வந்து சமையல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் நான் அஞ்சரை பெட்டியில் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பேலன்ஸை இதில் நான் போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு இது வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து இந்த குட்டி குட்டியான இருக்க கண்டெய்னர்ஸ் பாருங்கள். இந்த குட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாமே பெருங்காயம் வாங்கினது. இது என் பையன் இப்படி கிழிச்சு வச்சுருக்கான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசன், பெருங்காயம் தூள், பெருங்காயம் கட்டி, கருஞ்சீரகம், பாதாம் பிசன், அப்புறம் வந்து கசகசா இது வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அஞ்சரை பெட்டியில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், அடுத்து மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். நான் கடலைப்பருப்பு போட்டு வைக்க மாட்டேன். கண்டிப்பாக இதில் ஒரு ஹோல் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. இதில் நான் என்னென்ன போட்டு வைக்கணும்னு பார்த்திங்கன்னா இதனோட பாட்டியோட டிப்ஸு. இதில் வந்து பேலீஃபு, ஒரு மிளகாய், ஒரு பட்டை, 11 ரூபா காசு இதை போட்டு வைக்க சொன்னாங்க. எப்பயுமே அஞ்சரை பெட்டியில் காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு ஹோலில் இதில் நான் தீரும்போது இங்கே இருக்க கண்டெய்னர்ஸில் எடுப்பேன். இங்கே இருக்க கண்டெய்னர்ஸ் தீர்ந்த உடனே நான் வேறு பேண்ட்ரி செக்ஷன்லேருந்து எடுத்து வைப்பேன். இது நீங்கள் நினைக்கலாம், இது ஏன் ஒரு 10 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளோட இந்த இடங்களில் வந்து ஜாமான் குறையாது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்து கீழே இதில் வந்து அவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த குட்டியான கியூட்டி இருக்காங்க இல்லையா, இந்த கண்டெய்னரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது டஸ்ட் பண்ணுறதுக்காக மாவு எடுப்போம் இல்லையா, அந்த டஸ்ட் பண்ணுற மாவு வந்து இதில் தான் போட்டு இதுலேருந்து தான் நான் வந்து மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். பேலன்ஸ் இதை அப்படியே வச்சுப்பேன். இதை திரும்ப வந்து நான் அடுத்த தடவை டஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். இந்த அஞ்சரை பெட்டி வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சரை பெட்டியாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பட்டை, இந்த மாதிரி ஜாமான்கள்லாம் வந்து இது போட்டு வச்சுருப்பேன். பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு இதெல்லாம் வந்து இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி அளவுக்கான ஜாமான்கள். நான் எது வாங்குகிறேன் ஒரு 100 கிராம்ஸ்குள்ளே அப்படிங்கிறதுலாம் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு, பட்டாணி, கேழ்வரகு மாவு, கொள்ளு, ஓமம், இதில் வந்து காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து ஆவின் ஷாப்பில் வந்து நான் நெய் வாங்கின கண்டெய்னர். அடுத்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ஷாப்பில் இருக்கு இல்லையா, அங்கே நான் வாங்கினது. இது வந்து டிமார்ட்டில் 49 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 ரூபா ஷாப்பில் வந்து வாங்குறது தான். இதில் வந்து பட்டை, இதில் வந்து பிரியாணி இலை இருக்குது. இது எல்லாமே இந்த சாஷேயாக வாங்குவோம் இல்லையா, காஃபி பவுடர், ஹார்லிக்ஸ், இதெல்லாம் இதில் வந்து அதை வச்சுருக்கேன். இதில் வந்து மசாலா ஐட்டம், பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து இந்த கல்பாசி இதெல்லாம் வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டிஷனாக இருக்கும். இதில் எதுவுமே இல்லை. இதில் ஏலக்காய், இதில் மராட்டி மொக்கு இருக்குது. இதில் வந்து பச்சை கற்பூரமும் ஜாதிக்காவும் இருக்குது. இது இருமலுக்காக நான் தனியாக மருந்தாக வச்சுருக்கேன். சுக்கு, ஏலக்காய்,
அடுத்து வந்து சித்திரத்தை இதெல்லாம் வந்து இதில் நான் வச்சுருக்கேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் 12 ரூபான்னு சொல்லிட்டு. இது வந்து லெமன் சால்ட்டு இது மட்டும். அடுத்து இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் வாங்கினது. இதில் வந்து மாவு ஜவ்வரிசி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற காய். இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் நான் வாங்கினேன். ஒரு பீஸ் 49 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 பீஸு கிளாஸ் கண்டெய்னர். இதில் வந்து தனியாத்தூள், இதில் வந்து பிரியாணி பவுடர் இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து வாங்கின கண்டெய்னர் தான். 4 பீஸ் 99 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கினேன். இதில் மாவு ஜவ்வரிசி இருக்குது. இதில் வந்து நைலான் ஜவ்வரிசி இருக்குது. இதில் வந்து எள்ளு இருக்குது. இது பேக்கிங் பவுடர். இது வந்து ஏபிசி மால்ட்டு. அடுத்து இதில் வந்து இது சுண்டக்காய் வத்தல் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து தனியா வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதில் வந்து பச்சை பயிறு வந்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். மேலே இருக்க கண்டெய்னர் எல்லாமே கொஞ்சம் ஒரு 2 கிலோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் தான் இருக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் இருக்க கண்டெய்னர்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 3/4 கிலோ அந்த கண்டிஷனில் இருக்கும். 1 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி மொச்சக்கொட்டை வச்சுருக்கேன். இது வந்து உடைச்ச கோதுமை. இது சத்து மாவு, நாட்டு சக்கரை, மைதா மாவு. இது வந்து புளி. இது வந்து பட்டாணி பருப்பு. இதில் வந்து மாங்காய் வத்தல் வச்சுருக்கேன். இது ஹார்லிக்ஸ் தன்வாக்காக. இது உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இல்லை, நார்மல் ஹார்லிக்ஸ் தான். அடுத்தது வந்து இதில் வந்து சோயா வச்சுருக்கேன், அந்த மீல் மேக்கர். இது வந்து துவரம்பருப்பு. இதில் புளி இருக்குது. இந்த புளி வந்து நாள்பட்ட புளி. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். இதில் எல்லாமே வந்து ஒரு 1 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு இருக்கிறது தான் வச்சுருக்கேன். இந்த 3 கண்டெய்னருமே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லையா, அந்த கண்டெய்னர். இதெல்லாம் வந்து என்கிட்ட இருந்த கண்டெய்னர்ஸ் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துவரம்பருப்பு, ரேஷனில் வாங்குகிற துவரம்பருப்பு. இது கொஞ்சம் பெரிய கண்டெய்னர், அதனால் இதில் நான் வச்சுருக்கேன். இது பாஸ்தா, இது உளுந்து, இது காஞ்ச மிளகாய், அரிசி மாவு, கோதுமை மாவு. இது தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, கருவடகம். அது தனியாக இந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது எண்ணெய் பசையாக இருக்கும். பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன். இதில் வந்து சுகர் வச்சுருக்கேன். ரேஷனில் வாங்குகிற சுகர் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் அதை அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இந்த கடைசியில் இருக்க கவரில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மாங்காய் வச்சுருக்கேன். மேலே இருக்க ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது 2 மட்டும்தான் பேண்ட்ரி செக்ஷனுக்கு இருக்கிறது. இதில் அப்பளம், வடகம், வத்தல் இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணி. இது எனக்காக, தன்வாக்காக இல்லை. இதெல்லாமே வந்து கண்டெய்னர்ஸ் தான். அவ்வளோதான். இதில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாச்சா, க்ராசரி ஐட்டம்ஸ் நிறைய வந்து கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கும் போது எனக்கு க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து எப்பயுமே குறையாத அட்சய பாத்திரமாக தான் இருக்கும். எந்த கண்டெய்னருமே நான் எம்டியாக போட்டதே இல்லை. மந்த்து எண்டில் இல்லை அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சதே இல்லை. அல்ல வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேங்கிறத நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மளிகை பொருட்கள் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகமான அமௌண்ட்டு கிலோ கணக்கில் வாங்குறது தான் வந்து நம்ம வந்து யோசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உளுந்து, பருப்பு, அப்புறம் வந்து புளி, மிளகாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நியர்பை கிடையாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் என்னோட அம்மா வீடு தாண்டி அங்கே போய் தான் ஹோல்சேலில் நான் ப்ராடக்டாக வாங்கிட்டு வருவேன். பக்கத்துலேயே நான் போய் வாங்கினேன்னு சொல்லி நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை. ரொம்ப டிஸ்டன்ஸ் தான், பட் ஹோல்சேல் ரேட்டில் எனக்கு ப்ராடக்ட்டு கிடைக்கும். அதனால் பருப்பு வகைகள், அப்புறம் உளுந்து, அப்புறம் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் மிளகாய், மல்லி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே நான் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்ப உங்களுக்கு ரீட்டைல் ஷாப்பில் வாங்குறப்ப ரேட்டை விட வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது எண்ணெயெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் மட்டுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் கடலெண்ணெய், செக்கு கடலெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் வந்து தீரவும் தீராது. அது வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் பாட்டிலில் நீங்கள் கடலெண்ணெய் வாங்குறீங்கன்னா, நான் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இப்போது இது வந்து 1 லிட்டரு பாட்டில் கடலெண்ணெய்.
இந்த கடலெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹோல்சேல் ஷாப்லேயே நீங்கள் வாங்குனீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் செக்கு போடுற இடத்துலயே போய் வாங்கினா கூட வந்து ஹோல்சேல் ரேட்லேயே வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு சின்னதாக ஒரு கிளாஸ் கண்டெய்னர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர், ஆயில் கண்டெய்னர் வந்து ஆயில் கண்டெய்னர் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் தான் வந்து பிடிக்கும். இந்த ஆயில் கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரீஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது 1 மந்த்துக்கு வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் தான். அப்போது 2 மந்த்துக்கு வந்து 1 லிட்டர் எண்ணெய். எங்கள் 3 பேருக்கு நான் வந்து குக் பண்ணுறதுக்கு. ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஆயில்ஸ் வந்து வாங்கிக்கும் போது அதுக்கு நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே தாளிக்கிறதுக்கான செக்கு கடலெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூரி, அப்பளம் இந்த மாதிரிலாம் பொரிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஃப்ரை ஐட்டம் செய்கிறதுக்கு அதுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாம் வந்து இது வத்த குழம்பு, புளிக்குழம்புலாம் வைக்கிறப்ப வந்து நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு அதிக நாளே வரும். ஓகேங்களா? ட்ரை செக்கு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம மளிகை பொருட்களில் மேக்ஸிமம் கிலோ கணக்கில் வாங்குறது எல்லாமே நம்ம எங்கே வாங்கணுங்கிறத சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பே பக்கத்தில் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கிராமம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நியர்பையில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு விவசாயிகள்கிட்ட கேட்டு அவங்க போடுற தட்டைப்பயிறு, பருப்பு, அப்புறம் உளுந்து, அப்புறம் வந்து புளி சீசனில் புளி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க ஹோல்சேல் ஷாப்பை விட வந்து கம்மியாகவே கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது விவசாயிகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் டைரெக்டாக நீங்கள் வந்து விவசாயிகிட்டே வாங்கினா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வந்து உளுந்து, பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விவசாயிகள்கிட்ட என்னோட ரிலேட்டிவ்ஸ்கிட்டே வந்து நான் காசு கொடுத்தே வந்து நான் வாங்கிக்குவேன். அது மட்டும் இல்லாமல் புளி சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. பட் நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து கடையில் வாங்கின புளி தான். ஆனால் வந்து புளியும் வந்து நீங்கள் சீசன் டைமில் அவங்கக்கிட்ட வாங்கி நீங்களே க்ளீன் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரேட்டும் பாதியாக வந்து குறையும். இப்போ பருப்பு ஐட்டம், புளி, எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் ரீட்டைல் ஷாப்பு போகிறீங்க, அங்கே வந்து ஒரு 3000 ருபீஸ் செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் வந்து நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் செலவு பண்ணுறதுல ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரியும் இதில் அதிகமான அமௌண்ட்டே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்தது மசாலா ஐட்டம்ஸும் ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு வாங்கும்போது 30 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டு நீங்கள் ப்ராடக்டை வாங்கி திரும்பி ஒரு 2 டைம் யூஸ் பண்ணுவீங்க, 3ஆவது டைம் வாங்கி தான் ஆகணும். அடுத்த மாதத்துக்கு நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அப்போது உங்களுக்கு இதுலேயும் அதிக அமௌண்ட் வந்து லெஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட்லேயே அம்மா கிட்ட கொடுத்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆரோக்கியமான முறையில் வீட்டில் அம்மாட்ட கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுட்டு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் சேஃபாக யூஸ் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸும் அன்வான்டாக வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஒரு மசாலா உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பற்றி நெகட்டிவாலாம் நான் எதுவும் சொல்லலை. பட் இருக்கிற மசாலா எல்லாமே பேக்கெட்டில் வாங்கி நம்ம பிரித்து யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா மாதிரி நல்லா சாஃப்டாக அரைப்பட்டதில்லை. முதல்ல ஒன்று, அதில் திப்பியாக என்னென்னமோ இருக்குது, அது என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அதே போல் ரேட்டும் நான் சொன்ன மாதிரி வந்து பாருங்கள், 50 கிராம் 31 ருபீஸ் சொன்னேன் இல்லையா? இந்த 50 கிராம் நீங்கள் எத்தனை தடவை யூஸ் பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் சண்டே வந்து இது வந்து நாட்டுக்கோழி மசாலா, அப்போது ஒரு 4 டைம் நீங்கள் நாட்டுக்கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் அதிக மெம்பர்ஸ் இருந்தால் இது 2 டைமில் முடிஞ்சிடும். அப்போது உங்களுக்கு திரும்பவும் ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். பட் 1 டைம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டு நீங்களே செஞ்சாலும் சரி, இல்லை அவங்கள விட்டு செஞ்சு தர சொன்னாலும் சரி, பட் உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வந்து உங்களுக்கு அந்த மசாலா கிடைக்கும், கெட்டு போகாது, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது வெறும் டிப்ஸுக்காக சொல்லலை, நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெயை பற்றி நான் சொன்னேன் இல்லையா?
எண்ணெயை ஒரு ஆயில் கண்டெய்னரில் வந்து மாற்றி அதை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் மாற்றுறீங்களோ அதே கேஸை எப்படி நோட் பண்ணி வைப்பீங்க, கேஸை இந்த நாளில் வச்சுருக்கோன்னு சொல்லி நோட் பண்ணுற மாதிரி ஆயில் ரீஃபில் பண்ணதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு 30 நாள் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் இழுத்து கொண்டு வரணும், ஆயிலோட அளவை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கால்குலேஷன் வந்து கிடைக்கும். கேஸ் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே போல் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்குகிற மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அந்த 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு வாங்குறப்ப அதுவும் அது சீக்கிரம் குறையிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் பேக்கடாகவே வந்து ரூ. 500 ரூ. 5000 வரைக்குமே வந்து ஹில்ஸ் ஏரியாவில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் பார்த்து எந்த கிரேடில் வேணுமோ அதையும் நீங்கள் பார்த்து ப்ராடக்டை வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நிறையவே இருக்குது. வாங்கி நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டு கிச்சன் சொல்லிட்டே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்டும் எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த மிளகு ஜீரகம் அதே போல் பட்டை மசாலா பாக்கெட்டுமே உங்களுக்கு அதே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் பேக்கடாக பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த பேக் வந்து பாருங்கள். பட்டை வந்து இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் வந்து எல்லாமே நான் ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். பட்டை மட்டும் பண்ணலை. இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பட்டை மட்டும் இல்லாமல் நட்சத்திர சோம்பு, கல்பாசி, மராட்டி மொக்கு, அப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே செட்டாக வந்து 1000 rupees கிட்ட வந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேக்கெட்டாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதே போல் தான் வந்து உங்களுக்கு மிளகு ஜீரகம் பேக்கெட்டும் வந்து கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். அதுவும் நீங்கள் வந்து கொல்லிமலை ஏரியா இல்லை சபரிமலைக்கு போகிறப்ப இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ், இல்லை ஹில் ஸ்டேஷன் எந்த பக்கம் போனாலுமே இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு, எண்ணெய், மசாலா, அப்புறம் வந்து இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லிட்டேன். இது வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். என்னடா நிறைய இது வந்து கடைக்கு போனால் வாங்கிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் எஃபர்ட் போட்டு நம்ம வாங்கினாதான் நமக்கு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய நாட்கள் வரும். ஷோரூம்லலாம் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஃபர்ட் போட்டு வாங்குறதுனால தான் அதிக ரேட் போட்டு நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் மேக்ஸிமம் வந்து என்ன கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது எப்படி வாங்கலாங்கிறது ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து நமக்கு நிறைய நாட்களே வரும். ஹோல்சேல் ஷாப்பில் வந்து பருப்பு மட்டும் இல்லை, அது இல்லாமல் மாவு ஐட்டங்களும் கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஹோல்சேல் ரேட்லேயே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். மசாலா ஐட்டம், எண்ணெய் ஐட்டம், தாளிக்கிற ஐட்டம், அப்புறம் வந்து பருப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம ரேஷன் ப்ராடக்ட்ஸை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்குறப்ப ரீட்டெயில் குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸு, அப்புறம் அந்த நூடுல்ஸு, பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வந்து நமக்கு ஹோல்சேல் ஷாப்லேயுமே கிடைக்கல சப்போஸ் அப்படின்னா நீங்கள் ரிட்டைல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்குறப்ப உங்களுக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ள தான் வந்து அதிகபட்சமே செலவாகும். அதுவும் அடிக்கடி நீங்கள் வாங்க போகிறதில்ல. ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா மினிமம் 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பளம், வடகம், வத்தல் இது மாதிரி ஐட்டம்லாம் இது எல்லாமே வந்து இந்த சுண்டக்காய் வத்தல் இந்த மாதிரிலாம் போடுறாங்களே இதெல்லாம் வெயில் காலங்களில் வந்து போடுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அதுதான் வேலை. கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மணத்தை கழிக்கிற வத்தல் இந்த மாதிரி வத்தல் போடுவாங்க. அப்புறம் வடகம் போடுவாங்க, அப்பளம் போடுவாங்க. இந்த மாதிரி போடுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள போட சொல்லி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மழை காலில் பனிக்காலத்துலலாம் வந்து நீங்கள் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் வந்து நான் 3 months ஒன்ஸ் தான் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குவேன். இல்லை அப்படின்னா 6 months ஒன்ஸ் தான் நான் வாங்குவேன். 6 months ஒன்ஸ் வாங்குறது எல்லாமே அதிகமான அமௌண்ட் ப்ராடக்ட் வாங்குறது, இந்த பருப்பு ஐட்டம், மசாலாவுக்கு, ஆயிலுக்கு இந்த மாதிரி வாங்குறது. மற்றபடி வந்து 3 months ஒன்ஸ் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தைக்கான பாஸ்தா, நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து 3 months ஒன்ஸ் நான் வந்து வாங்குவேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீட்டுக்கு வந்தே நாங்கள் 6 months தான் ஆகுது. பட் இந்த வீட்டிலேருந்து நான் 2 times தான் கிராசரி ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்க போயிருக்கேன். ஒரு டைம் ரீட்டைல் ஷாப், ஒரு டைம் ஹோல்சேல் ஷாப், அவ்வளோதான். இப்போ வரைக்குமே வந்து நான் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து குறையாமல் எப்பயுமே அல்ல குறையாத ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி தான் வச்சுருக்கேன். இதில் ரொம்ப முக்கியம், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நான் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே 1/2 கிலோ குவான்டிட்டி. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து 1 to 3 கிலோஸ்குள்ள இருக்கும் இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே. இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே மிளகு ஜீரகம் இருக்குது. இது நான் வந்து அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டியில் இருக்கிறத யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன். இது எம்டி ஆகிடுச்சுன்னா அப்படியே நான் போய் ஷாப்பில் தான் வாங்கணும் அப்படின்னு நான் வச்சுக்க மாட்டேன். அது இல்லாமல் எனக்கு இங்கே ஒரு கஜானா பெரிய பக்கெட் இருக்குது. அந்த பக்கெட்குள்ளே இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே ஒரு மாதத்துக்கு தேவையானது எல்லாமே அதுக்குள்ளே நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனால பூச்சி வருமா வராதா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் எனக்கு பூச்சிங்கிறது வந்ததே இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அது நான் எப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பூச்சிங்கிறது வரவே வராது. நான் அடித்து சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் இது. பூச்சிங்கிறது வராது. உங்களுக்கு லாங் லைஃப் வந்து எல்லாமே உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.